ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி பூ வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்குது. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா வந்து இட்லி பூ பார்த்திங்கன்னா சாமிக்கு வைக்கலாம், சாமிக்கு ஒரு பூவாக பறிச்சியும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மல்லிகைப்பூ கட்டுவோம்ல அந்த மாதிரி கட்டியும் வைக்கலாம். இந்த கலர் பார்த்திங்கன்னா வந்து ரெட்டும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி ஒரு கலரு, நல்லா பந்தாக பூத்துருக்கு பாருங்கள். இது வந்து ரெட்டு கலரு, அப்படியே நல்லா ரெட்டிஷாக ரத்தம் இது பண்ணுவோம்ல அந்த மாதிரி ரெட்டாக இருக்கும் இந்த கலரு. இது பார்த்திங்கன்னா பிங்க்கில் வந்து லைட் பிங்க்கும் இல்லை, டார்க் பிங்க்கும் இல்லை, ஒரு மாதிரி பிங்க் கலரு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த கலர் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ரெட்டும் கிடையாது, ஆரஞ்சும் கிடையாது. ரெட்லேயே வந்து லைட் ரெட்டுன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பூ ஆரஞ்சு கலரு. பார்த்திங்கன்னா வந்து 2 வகை இட்லி பூ செடி இருக்குது. இது வந்து குட்டி குட்டியாக இருக்குது பார்த்திங்களா இலை. இந்த செடி வந்து நம்ம வீட்டில் வந்து மாடியிலையும் வைக்கலாம், கீழேயும் வைக்கலாம். தொட்டியில் வச்சா இந்த பூ வந்து அழகாக இருக்கும். இந்த செடி பார்த்திங்கன்னா மித்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இலை பெருசாக இருக்கும், மரம் மாதிரி கொடி மாதிரி அப்படியே படர்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன இட்லி பூ வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.